சார் வணக்கம். வணக்கம் நிர்மல், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? நல்லா இல்லை. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நடக்கத்தெல்லாம் பார்த்தா அப்படியே தான் தெரியுது. இன்றைக்கி 4ஆம் கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க சட்டமன்ற தொகுதிகளை பற்றி பார்ப்போம் சார். அதில் முதல் தொகுதி மயிலத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, முதல்ல விழுப்புரம் அந்த தொகுதியை, அந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் கல்வி அறிவிலையும் அதே போல் பொருளாதாரத்துலேயும் வேலை வாய்ப்புலையும் கடைசியில் இருக்கும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதுக்கு முன்னாடி விழுப்புரம் இருக்கும். அதான் நம்மளுக்கு பின்னாடி 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். அது ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாரக்கூட்டம். அப்போ கடலூரும் விழுப்புரமும் ஒன்றா இருந்தது. அதுக்கப்புறம் விழுப்புரத்தை தனியாக பிரித்தாங்க. அப்புறம் விழுப்புரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகள், கல்லூரிக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 10-12 தொகுதிக்கிட்ட இருந்துச்சு. இப்போ 7 தொகுதிகள் கிட்ட இருக்குது. விழுப்புரத்தில் நம்ம அந்த கடற்கரையை ஒட்டி மயிலம் அங்கேருந்து பார்க்கலாம். மயிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்பொழுதுமே ஏடிஎம்கே அப்படின்னா பிஎம்கேக்கு கொடுப்பாங்க. திமுக எப்போயாவது வெல்லும். இப்போ கடைசியாக இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் சிவகுமார் மயிலத்தில் ஏற்கனவே அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ அவர் வேறு தொகுதிக்கு போய்கிட்டார். அது எங்கன்னு சொல்கிறேன். ஸோ முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் மயிலத்தை நிற்கிறாரு. அவரை எதிர்த்து டிஎம்டிகே அந்த கட்சியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் நிற்கிறார். மயிலத்தில் என்டிகே சார்பாக விஜய் விக்ரம் என்பவர் நிற்கிறார். அதே போல் டிவிகேவை சேர்ந்த விஜய் நிரஞ்சன் என்பவர் நிற்கிறாங்க. 2 பேரும் விஜய் ஃபேனா? ஒரு விக்ரம் விஜய் ஃபேனாக இருந்திருப்பார் போல், நடுவில் ஆகிட்டார் தெரியல, நிற்கிறாங்க. சரி, இதில் என்ன, மயிலம் தொகுதி எப்பொழுதுமே அதிமுகவோட கோட்டை. ஏன்னா இப்பொழுதெல்லாம் பாமக அதிமுக கூட்டணி வைக்கிறாங்களோ அப்போல்லாம் மயிலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது மயிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கார்கள். இப்போ மயிலம் சிவி சண்முகம் அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா கடைசி 2021 தேர்தலே நிறைய பேர் சிவி சண்முகம் அவர்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மயிலத்தில் நில்லுங்க, விழுப்புரத்தில் நின்று ரிஸ்க் எடுக்காதீங்க, நிறைய ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது. ஏன்னா அர்பனில் உங்களுக்கு ஓட்டு ஒரு ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது எங்கே ஆகும்னா சிட்டியில் தான் ஆகும். இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் திருவள்ளூர், இந்த ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அதிமுக மரகதம் குமரவேல் அவங்க இருந்தாங்க, மதுராந்தகம் அந்த தொகுதியில். மற்ற எல்லா தொகுதிகளையும் டிஎம்கே கூட்டணி. போரூரில் விசிகே நின்னாங்க. மற்றபடி எங்கேயுமே ஏடிஎம்கேவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நகர்ப்புறங்களில் இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆட்சியோடைய ஆன்டி இன்கம்பன்ஸ் அங்கே தான் படித்தும் இருப்பான், அப்டேட் ஆகும் உனக்கு எல்லாமே. யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் சிவி சண்முகம் அவர்களிடம் சொல்லப்பட்டது 2021. அதில் நான் விழுப்புரத்தில் நிற்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ லட்சுமணன் ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு டிஎம்கேக்கு போகிறார். பொன்முடி அவர்கள் விழுப்புரத்துலேருந்து திருக்கோயிலூர் போனார். ஏன்னா நம்ம விழுப்புரத்துலன்னா வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. லட்சுமணன் அவர்களுக்கு 2 லட்சுமணன் தான் நினைக்கிறேன், லட்சுமணனுக்கு 2 ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சு. அவர் ஏடிஎம்கேல இருக்கும்போது ஒரு பெரிய குரூப் வச்சுருந்தார், அது ஒன்று. ப்ளஸ் டிஎம்கே ஏற்கனவே அந்த டிஎம்கே, அதனால் லக்ஷ்மண் ஈஸியாக வின் பண்ணிட்டார். அந்த தேர்தலில் சிவி சண்முகம் தோல்வி அடைஞ்சார். சரி, நம்ம திரும்பவும் விழுப்புரத்துலேயே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொந்த ஊரான மயிலத்தில் போய் நிற்கிறாரு. மயிலம் அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிவி சண்முகம் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே டிஎம்டிகே நிற்குது. அதான் பட் ஆமாம், இதில் டிஎம்டிக்கு என்ன வேலை இருக்குது? அதே அந்த வேட்பாளரே எங்கேருந்து வந்தவர், பலர் எங்கேருந்து வந்தவர் தாண்டி நம்ம எப்படி பார்க்கணுன்னா, சரி நீங்கள் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணீங்க? சிவி சண்முகம் விழுப்புரத்தில் இருக்கார். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். என்னெல்லாம் சொன்னாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறாரு, நீங்கள் போகிறீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முன்கூட்டியே கணிச்சிட்டார், நம்ம இங்கே நின்னா வெற்றி பெற்றலாம்னு சொல்லிட்டு. அங்கே பொறுத்த வரைக்கும் களம் அவருக்கு தான் சாதகமாக இருக்குது, அவர் தான் வெற்றி பெற போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாக்காளர்கள்லாம் 2,07,000 வாக்காளர்கள் தான் இருக்காங்க. பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள். ஏற்கனவே பிஎம்கேவை சேர்ந்த ஒருத்தர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அதே போல் விஜய் விக்ரம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல. அதே போல் விஜய் நிரஞ்சன் அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறான்னு தெரியல. மயிலத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியான்னு சொல்லப்படுது. அவங்க தான் டிசைனிங் ஃபேக்டர். அவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அடுத்ததாக விழுப்புரம் தொகுதியை பற்றி பார்க்கலாம். ஸோ விழுப்புரம் தொகுதி இந்த முறை எந்த பெரும் தலைவர்களும் ரிஸ்க் எடுக்கல. லக்ஷ்மணன் ஒரு காலத்தில் விழுப்புரம்னா பொன்முடி, அவர் புஷ்பராஜ், கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தலைகள் டிஎம்கே வச்சவங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேயோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா அவர் லக்ஷ்மணன் அவர்கள். ஏன் லக்ஷ்மணன்னா, நான் முன்னாடியே சொன்ன போது அவர் ஏடிஎம்கேல இருந்தபோது ஒரு கிளாஷ் சிவி சண்முகம் அவர்களுக்கும் லக்ஷ்மணன் அவர்களுக்கும்.
இப்போ லக்ஷ்மணன் போயிட்டு சிவி சண்முகம் அவர்களை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் என்ன வெற்றி பெற்றார். மாவட்ட கட்சி ரீதியாக மாவட்டத்தை 2ஆக பிரித்து கேட்டார். மாவட்ட செயலாளராக இருக்கணுன்ட்டு நான் தான் ஒருங்கின இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு நான் மட்டும்தான் மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் சொன்னார். அது விடாப்பிடியாக இருந்ததுனால அவர் எனக்கு வேறு வழி இல்லாமல் டிஎம்கேக்கு போனார். இப்போ விழுப்புரத்தில் வந்து லக்ஷ்மணன் அவர்கள் திமுக சார்பாக நிற்கிறாரு. அதே போல் அதிமுக சார்பாக விஜய் அவர்கள் நிற்கிறாங்க. அபிநயா அவர்கள் நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக மோகன்ராஜ் அவர்கள் வந்து நிற்கிறாரு. ஸோ இங்கே ஆக்சுவலாக இங்கே எப்படி நம்ம சொல்லலாம்னா லக்ஷ்மண் வெற்றி பெறுவார். 2021 வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றார் லக்ஷ்மண் அவர்கள். அதே வெற்றியை வந்து இப்போ பெற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 83,000 வாக்குகள் வந்து பெற்றார் கடந்த முறை. ஆனால் இந்த முறை 83,000 வாக்குகள் பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 2,44,000 வாக்குகள் தான் இருக்குது. அதை 3ஆக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணாலும் லைக் 80,000 ஓட்டு தான் வரும். 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் 1,25,000 அந்த மாதிரி தான் வரும். பட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் கொஞ்சம் முன்னிலையில் இருக்காங்க. ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா சில நேரங்களில் வந்து எவ்வளோ வெயிட்டான கேண்டிடேட்டாக இருந்தாலும் டக்குன்னு வந்து ஒரு 100, 200, 1000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோல்வியை தழுவாங்க. மோகன்ராஜ் யாரோட வாக்கை பிரிக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சவேரியார்புரம், அந்த ரயில்வே காலனி, அங்கெல்லாம் வந்து லைக் பட்டியலின மக்கள் வந்து அதிகம். அதே போல் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் வந்து பட்டியலின மக்கள் அதிகம். அவங்க வந்து அதே போல் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்காங்க. அவங்க யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு புதிதாக போயிட்டு அந்த ஆன்டி இன்கம்பன்சி சிறுபான்மை வாக்குகள் அந்த பக்கம் வந்தால் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நான் சொல்கிறது லீஸ்ட் ஆப்ஷன். ஒரு வேளை விஜயோட வாக்கு இது வரைக்குமே யாருக்கு போதுனே தெரியல. ஒரு வேளை அப்படி நடந்தால் வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கின்றன. அது நான் சொல்கிறது வந்து அப்படி நடந்தால். ஆனால் இப்போதைக்கு வந்து களம் வந்து லக்ஷ்மண் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. சரி, அடுத்து வானூர் தொகுதி. சரி, வானூர் வந்து ஏற்கனவே 2021 அதிமுக தான் வெற்றி பெற்றாங்க. எதிர்த்து யார் போட்டிட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் வந்து போட்டிட்டார். ஒரு கடுமையான ஒரு டஃப் கொடுத்தார் வன்னியரசு அவர்கள். ஸோ அப்படி இருந்துமே அவரால் பெரும் அளவில் வந்து வெற்றி பெற முடியல. அதுக்கான காரணம் என்னென்னா, நீ சொன்னல டிஎம்டிகேலேருந்து வெளியூர்லேருந்து வந்து நின்னாங்க வேட்பாளராக அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் வன்னியரசு அவர்களும் வந்து நின்னார். அதனால் வெற்றி பெற முடியல. இப்போ சக்கரபாணி அவர்கள் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அவர் 2021 இருந்தார், 2016 இருந்தார். இப்போ யார் அங்கே எம்எல்ஏ கேண்டிடேட்னா முருகன் என்பவர். அதிமுகவில் முருகன் என்பவர் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட். டிஎம்கே சார்பாக கௌதம் என்பவர் வந்து நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக கரிகாலன் நிற்கிறாரு. அதே போல் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சுரேஷ் என்பவர் நிற்கிறார். இதில் அதிமுக பாடகர், மேடை பாடகர் முருகன் என்பவர். அப்போ தான் வந்து சொன்னாங்கல்ல அதிமுக இது தனி தொகுதி என்பதால் வந்து இவர் லைக் எல்லா மேடைகள்லையும் போய் பாடுவார். எந்த மாதிரினா இப்போ ஒரு அதிமுக பிரச்சார பாடல்களில் பாடுறாங்களே அந்த மாதிரியான ஒரு நபர் இவர். திமுக சார்பாக கௌதம் என்பவர் வந்து நிற்கிறாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அதிமுக தான் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியாக இருக்கிறது. அது காரணம் என்னென்னா, தொடர்ந்து இது வரைக்கும் 2011 16, 21 அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை தொடர்ந்து ஏடிஎம்கே இருக்காங்க. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்களாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாமே வந்து அதிமுக சார்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அந்த வெற்றிக்கு காரணம். இந்த முறையும் வந்து வானூர் யாருக்கு சாதகமாக இருக்குன்னா அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஒருவேளை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் ஒரு பெரிய சாதனையை படைக்கிறாங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து 4 முறை ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுகிறது என்ற சாதனையை படைக்கிறாங்க. அதுவும் வந்து 2 முறை வந்து சக்கரபாணி என்பவரே வெற்றி பெற்றிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களை எதிர்த்து கூட லாஸ்ட் டைம் வந்து வெற்றி பெற்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம். மானூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெருசாக அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டோ இல்லை ஸ்டார் தொகுதியோ இல்லை. முருகன் என்பவர் தான் வந்து ஓரளவு கவனிக்கத்தக்கவராக இருக்காங்க. ஒரு அதிமுகவில் வந்து நீங்கள் கட்சிக்காக உழைச்சா நிச்சயம் உங்களை தேடி பதவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து முருகன் அவர்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சுரேஷ் அவர்கள் யாரோட வாக்கு வாங்க போகிறாருன்னு தெரியல. அதே போல் கரிகாலன் யாரோட வாக்கு போகிறான்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். சார், அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி நிலவரம். ஸோ விக்கிரவாண்டி வந்து ஒரு முக்கியமான தொகுதி. அந்த தொகுதி வந்து அதிமுக கூட்டணியில் இருக்க பாமகவுக்கு போகுது. ஏன் வந்து பாமகவுக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை ஒரு கொடுத்தாரு அப்படின்னா, வட தமிழகத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி வந்து பாமக. எப்பொழுதுமே 1991 நினைக்கிறேன், அப்போ தான் ஃபஸ்ட்டு தேர்தல் அரசியலுக்குள்ளே பாமக வருது.
அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த 5% ஓட்டை இன்னுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கட்சிகள் அதன் பிறகு ஆரம்பித்து, இப்போ தேமுதிகலாம் பார்த்திங்கன்னா 2005 ஆரம்பித்து அதோட வாக்கு சதவீதம் 2021 0.45% தான். ஆனால் பாமக வந்து இப்பொழுதுமே வந்து அந்த 5% மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2016 8% கிட்ட எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கட்சியை இன்னுமே கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. விக்கிரவாண்டி வந்து ஒரு முக்கியமான தொகுதி. நான் விஜய் அவர்கள் வந்து விக்கிரவாண்டியில் தான் நிற்பார் அப்படின்னு நினச்சேன். வி சாலையில் லைக் அது வந்து விஜய் விக்கிரவாண்டி அப்படின்னு சொல்லிட்டு முதல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இப்போ வந்து அங்கே டிஎம்கே சார்பாக அன்னியூர் சிவா அவர்கள் வந்து நிற்கிறாரு. சிட்டிங் எம்எல்ஏவே இருக்கிறாரு. அந்த தொகுதியில் வந்து 2,77,000 வாக்குகள் இருக்குது. அதே போல் அங்கே வந்து இப்போ திமுக சார்பாக யார் நிற்கிறாங்கன்னா அன்னியூர் சிவா அவர்கள் நிற்கிறாரு. அதே போல் சிவகுமார், மயிலத்தில் சிவகுமார் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார்ல, அவர் வந்து விக்கிரவாண்டியில் நிற்கிறாரு. சுபா அவர்கள் வந்து நாம் தமிழர் சார்பாக விக்கிரவாண்டியில் நிற்கிறாங்க. விஜய் வடிவேல் அவர்கள் வந்து விக்கிரவாண்டியில் நிற்கிறாரு தமிழக வெற்றி கழகம் சார்பாக. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இதோட எத்தனாவது இடைத்தேர்தல்னே தெரியல. எப்போல்லாம் பார்த்தாலும் இங்கே இடைத்தேர்தல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தொகுதி வந்து விக்கிரவாண்டி தொகுதி. அன்னியூர் சிவா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அந்த தொகுதியில் முதல் முறையாக வந்து நின்று 2021 வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2014 பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வின் பண்ணிக்கிறாங்க, ராதாமணி அப்படின்னு சொல்லிட்டு. 2011 ராமமூர்த்தி என்பவர் வந்து வின் பண்ணிக்கிறார். இவங்க எல்லாமே வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஸோ 3 முறை தொடர்ந்து வந்து திமுக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட தொகுதியில் வந்து சிவகுமார் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு? இப்போ சிவகுமார் வந்து அங்கே மயிலத்தில் இருந்தார். அவரும் வந்து வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். அங்கேருந்து இங்கே வராரு. அன்னியூர் சிவா அவர்களையும் வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க? அதே போல் விஜய் வடிவேலுக்கு வந்து அங்கே எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு தெரியல. ஏற்கனவே வந்து ஓரளவு எல்லா இடங்கள்லையும் வந்து குறிப்பாக பட்டியலின மக்களோட வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது. ஸோ அதை வந்து இந்த முறையை தொடர்ந்து பெற போகிறாங்களா இல்லை வந்து இழக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய் வடிவேல் அதே போல் சிவகுமார் பிஎம்கே சார்பாக நிற்கிறாரு அதிமுக கூட்டணியில். டிஎம்கே வந்து டைரெக்டாக அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பிஎம்கே ஓட பலம் வந்து விக்கிரவாண்டியில் தான் நமக்கு தெரியும். ஒருவேளை விக்கிரவாண்டியில் பிஎம்கே ஜெயிச்சா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் 18 தொகுதியில் கொடுத்தாங்களா, அந்த 18ல் 15 வந்து வின் பண்ணிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சார், அடுத்த திண்டிவனம் தொகுதியோடைய நிலவரம். திண்டிவனம் தொகுதியில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போவே வந்து அவர் இப்போ இருக்கார்ல அர்ஜுனன் என்பவர், அவர் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்படி நின்னாலுமே அங்கே என்ன பிரச்சனைனா, லைக் அவர் வந்து ஊருக்கு வந்து அந்நியப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அவர் சின்னம் வந்து பானை சின்னம். இப்போ உதயசூரியனை கொடுத்தாலும் வெற்றி பெற்றுவார். அவர் பானை சின்னம். ஏற்கனவே வந்து வானூரில் வந்து அவர் தோல்வியை தொழியிருக்காரு. அது ஒரு விஷயம். அதே போல் திண்டிவனம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து வன்னிய மக்கள் வந்து லைக் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அவர்கள் வந்து 68,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. மொத்தம் வந்து திண்டிவனத்தில் 2,17,000 வாக்குகள் இருக்குது. அர்ஜுனன் அவர்கள் வந்து அங்கே ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதுக்கு முன்னாடி டிஎம்கே, அதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே தான், ஹரிதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ திண்டிவனம் வந்து தனி தொகுதி. அதை தாண்டி வந்து அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து வன்னியரோட டாமினேஷன் ரொம்ப அதிகம். ஸோ இயல்பாகவே வந்து பாமக கூட்டணியில் இருக்கிற இரட்டை இலைக்கு தான் வந்து வாக்களிப்பாங்க. அதே போல் இந்த முறையும் வந்து அங்கே ஏடிஎம்கே சார்பாக நிற்கிற அர்ஜுனன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வன்னியரசு அவர்கள் விசிகே அவர்கள் வந்து பொறுத்து தான் பார்க்கணும் அவங்களுக்கு வந்து யாருடைய வாக்கு வருதான்னு சொல்லிட்டு. நாம் தமிழர் கட்சி சார்பாக பேச்சுமுத்து, அதே போல் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சக்திவேல் போட்டிடுறாரு. சக்திவேல் வெற்றி பெறுவாரா இல்லையா, அதே போல் அர்ஜுனன் வெற்றி பெறுவாரா, வன்னியரசு வெற்றி பெறுவாரா, பேச்சுமுத்து வெற்றி பெறுவாரான்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அதே போல் அர்ஜுனன் அவர்கள் வந்து ஒரு தொகுதி மக்களுக்கு அறிமுகமாக இருக்கிறார். மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து அது பெரிய மைனஸு. இங்கே வந்து திண்டிவனத்தில் யார் முன்னணியில் இருக்காங்கன்னா ஏடிஎம்கே தான் முன்னணியில் இருக்காங்க. அடுத்து திருக்கோவிலூர் தொகுதி வரும். இப்போ திருக்கோவிலூர் தொகுதி பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியில் வந்து பாமக கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு இடம். ஏற்கனவே வந்து பாக்யராஜ் நாடாளுமன்ற தேர்தலில் லீடிங் எடுத்தார் திருக்கோவிலூரில்.
ஏன்னா அங்கே பொன்முடிக்கு வந்து செல்வாக்கு இழந்து விட்டார். இப்போ பொன்முடி அவர்கள் இருக்காங்களே, அவங்களோட மகன் வந்து கௌதம சிகாமணி நிற்கிறாரு. கௌதம சிகாமணிக்கு இந்த முறை வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. பொன்முடி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல. அரசியலிலிருந்தே வந்து விடைபெறுகிறார் பொன்முடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் பொன்முடி அங்கே போய் நிற்கிறாருன்னா, அங்கே உடையார் சமூக வாக்குகள் வந்து ஓரளவு இருக்குது. ஸோ அதனால தான் பொன்முடி அவர்கள் நிற்கிறாரு. 2021 நின்னார். அது அவருடைய சொந்த தொகுதி. 2016 நின்னார் பொன்முடி அவர்கள். ஸோ 2 தேர்தலுமே ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. இந்த முறை அவர் அங்கே நிற்கல. அவருக்கு பதிலாக அவருடைய மகன் கௌதம சிகாமணி வந்து தேர்தல் அரசியலில் போட்டியிட போகிறாரு. ஸோ அந்த தொகுதியில் திமுக சார்பாக பொன் கௌதம சிகாமணி, அதே போல் அதிமுக சார்பாக பழனிசாமி, ஹேமராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சார்பாக பரணி பாலாஜி, கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் பரணி பாலாஜி அவர்கள் வந்து திருக்கோயிலூரில் போட்டிடுறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்காங்க, ஓரளவு குறிப்பிட்ட கணிசமாக இருக்காங்க. பழனிசாமி அவர்களுக்கு ஏற்கனவே அதிமுக லீடு எடுத்தது, நாடாளுமன்ற தேர்தலில் பாக்யராஜ் அவர்கள் எடுத்தார். ப்ளஸ் தனியாக போட்டியிட்ட பாமக 5000 ஓட்டு வாங்குச்சு. இப்போ வந்து பழனிசாமி அவர்கள் இங்கே வந்து ஓரளவு களத்தில் வந்து முன்னாடி இருக்கார். அதுக்கு முக்கிய காரணம் என்னதான் வந்து பணத்தை கொடுத்தாலும் திருக்கோயிலூர் தொகுதியில் அந்த மக்கள் வந்து ஓரளவு வந்து லைக் எப்படி சொல்கிறது, லைக் பார்த்து போடுறாங்க. ஆன்டி இன்கம்பன்சியை பொறுத்து தான் வந்து மாற்றி போடுறாங்க. பரணி பாலாஜியோட ஃபேக்டர் வந்து அதிமுகவை திருக்கோயிலூரில் வின் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் அடுத்து செஞ்சி தொகுதி. செஞ்சியில் வந்து செஞ்சி மஸ்தான் அவர்கள் வந்து நிற்கிறாரு. அதே போல் செஞ்சியில் ஏற்கனவே ஆளும் கட்சி மேலே மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இருக்குது. எந்த மாதிரியான அதிருப்தினா, இங்கே அமைச்சர் இருந்துமே வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ செஞ்சி மஸ்தான் அவர்கள் அமைச்சராக இருக்கார். அவர் என்ன ஆசைப்பட்டார்னா, பொன்முடிக்கு அடுத்து விழுப்புரத்தில் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. ஆனால் ஏவாவேலுவோட கரங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் படர்ந்து அந்த பக்கம் கள்ளக்குறிச்சி வரைக்கும் போகுது. இதை வந்து யாருமே விரும்பலை. பொன்முடியும் விரும்பலை, அதே போல் இங்கே இருக்க வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் அவங்க யாருமே விரும்பலை. ஏன்னா அந்த தெலுங்கு லாபி என்ன பண்ணுதுன்னா, லைக் ரொம்ப வந்து திமுக குடும்பத்துக்கு கூட நெருக்கமாக இருக்கார் ஏவாவேலு அவர்கள். ஸோ அவர் சொல்லுவது தான் வந்து இங்கே சுற்றி இருக்கிற எல்லா தொகுதியுமே நடக்குது. ஸோ அந்த வகையில் செஞ்சி மஸ்தான் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். 2016 அவர் தான் எம்எல்ஏ. அதுக்கு முன்னாடி கணேஷ்குமார் என்பவர் வந்து எம்எல்ஏ 2011. இந்த முறை வந்து அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க கணேஷுக்கு. கணேஷ் அதே போல் செஞ்சியில் வந்து கிருஷ்ணன் என்பவர் நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாரு. சந்திரசேகரன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாரு. ஆளும் கட்சி மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது இங்கேனா செஞ்சியில். அதே போல் இஸ்லாமியர் கிறிஸ்தவ வாக்குகள் ஒருவேளை சந்திரசேகரன் அவர்களுக்கு வந்து டிவிகேக்கு போச்சுன்னா, கணேஷ் குமார் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஆன்டிங்கம்மச்சு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செஞ்சியில். அது வெளியே தெரியல, பட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து அது ரொம்ப வெளிப்பட்டதுன்னா கணேஷ்குமார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், வட தமிழகத்தில் ஒரு 4-5 சொல்ல முடியாது, ஒரு 10-15 தொகுதி கிட்ட வன்னியர் மற்றும் பட்டியலின சமூக மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி வாணியம்பாடி, ராணிப்பேட்டைன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து கணேஷ்குமார் 2011 வந்து வெற்றி பெறார். இந்த முறை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அதிருப்தி இருக்குது. அது யாருக்கு சாதகமாக போகும்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் மஸ்தான் அவர்களும் வெற்றி பெற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தொகுதி வந்து அதிருப்தி இருந்தாலுமே வந்து களம் பேசின வரைக்கும் வந்து மஸ்தான் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. டிவிக்கு யாரோட ஓட்டை பிரிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை சிறுபான்மை மக்களோட ஓட்டுக்களை வந்து பிரித்தாங்கன்னா கணேஷ்குமார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். நன்றி.